பைசாமிட்.com, ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், பேடிஎம் போன்ற இணையதள பர்ச்சேஸ்களை இவங்க மூலமாக பண்ணிங்கன்னா அடிஷ்னல் கேஷ்பேக் உண்டு. அந்த கேஷ்பேக் அத்தனையும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். மகேஷ் இண்ட பிரதிகாரம், இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணால் ரிவெஞ்ச் ஆஃப் மகேஷ் அப்படிங்கிற ஒரு அழகான மலையாள படத்துடைய விமர்சனம் இது. விமர்சனம் அப்படிங்கிறத விட ஒரு பாராட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த படத்தில் பாராட்டுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதாவது தமிழ் சினிமாவில் நேட்டிவிட்டி அப்படிங்கிறப்போ மெட்ராஸு விட்டா மதுரை, அதை விட்டால் கோயம்புத்தூர், அதை விட்டால் திருநெல்வேலி, இதை தாண்டி உள்ளே இருக்கிற ஒரு குக் கிராமத்தினுடைய அந்த கிராமத்தினுடைய கேரக்டரோ இல்லை அதுக்குள்ளே இருக்கிற சின்ன ஊர்களுடைய கேரக்டரையோ ரொம்ப ரேராக தான் ஏதாவது படங்கள் வெளியே கொண்டு வரும். மலையாள சினிமாவுடைய மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது அந்த சின்ன சின்ன ஊர்களுடைய கேரக்டரை அதை எந்த பிசகும் இல்லாமல் எந்த ஒரு அடல்ட்ரேஷனும் பண்ணாமல் வெளில கொண்டு வர்றதான் மலையாள சினிமாவுடைய மிகப்பெரிய பலம். இடுக்கி அப்படிங்கிற ஒரு அழகான ஊருடைய அந்த கேரக்டரை வெளில கொண்டு வருது. இதோடைய மிகப்பெரிய ஹீரோ இந்த படத்தில் யாருன்னா இடுக்கி தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடுக்கி மாவட்டம் அப்படின்னு படம் ஆரம்பிக்கிறதே இடுக்கியுடைய அதை புகழ்ந்து ஒரு பாட்டோடு தான் ஆரம்பிக்கும். அதோடைய குளிர் காற்றையும் அங்கே இருக்கிற அந்த கிழங்கை எடுத்து வேவிக்கிறதையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த இருக்கிற அந்த மத பாகுபாடு இல்லாமல் மக்கள் பழகிறதையும் சொல்லாமல் சொல்லி காட்டியிருக்கிற அந்த டைரக்டர் அவர்களுக்கு திலீஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப ஹார்ட் ரிச்சிங்காக ஒரு யோகா கிளாஸ்க்கு உள்ளே போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங்கை இந்த படம் கொடுக்கறதுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த படம், கதாநாயகர்கள், திரைக்கதை இது எல்லாம் போக அந்த லொக்கேஷனையும் ஒரு மிகப்பெரிய கேரக்டராக மதித்திருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த படத்தை அவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்த 10 பேரில் 9 பேர்த்துக்கு இந்த படம் பிடித்திருக்க காரணமும் அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரைட்டர், அதாவது ஷாம் தான் இந்த படத்தை எழுதியிருக்கார். ரைட்டர்களுக்கு அவர் தருகிற முக்கியத்துவம், அதாவது மலையாள சினிமா தருகிற முக்கியத்துவம், அவர் அவ்வளவு டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. அதாவது ஃபஹத்தோட வீட்டில் வளர்கிற நாய்க்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த கால்லாம் ஷென்டடாக இருக்கும், அது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். அது விருமாண்டியில் சுஜாதா சொல்லியிருப்பார், மாடு கூட நடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இதில் அப்படி தான் அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் ப்ராப்பராக வருகிற அந்த காமெடியன் இவராகட்டும், சௌபின் ஆகட்டும், எல்லாத்துக்கும் சும்மா காமெடினா காமெடி பண்ணாமல் அது அவருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்து அவரும் ஒரு லவ் பண்ணுவார், அதையும் ஒருத்தர் அக்செப்ட் பண்ணுவார், அதை கொடுத்து. அதே மாதிரி ஃபஹத்துடைய காதலுக்கு இது பண்ணுறதுக்காண்டி ஒருத்தர் நெஞ்சு வலி அப்படின்னு துடிப்பார். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிபிஆர் கொடுக்க முயற்சிப்பார். இங்கே தேட்டரே குலுங்குது சிரிப்பில். இந்த மாதிரி காமெடிகளாகட்டும், எமோஷன் ஆகட்டும், சண்டை காட்சிகளாகட்டும், எல்லாமே அவ்வளவு தூரம் எம்பிடாகி படத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ரைட்டிங் அப்படின்னு தான் நினைக்கிறேன். திலீஷ் அப்படிங்கிறவர் அந்த எக்ஸிக்யூஷனை அந்த ரைட்டிங்க்கு ஈக்குவலாக பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பலமாக நான் பார்க்கிறேன். ஃபஹத் இன்றைக்கி நாம் லைட்டாக ஒரு 2 முடி இல்லைனாலே நம்ம ஹீரோக்கள் அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் முன்னாடி சொட்டதான், ஆனாலும் அதையெல்லாம் பெருசாக இதை பண்ணிக்காமல் அவருக்கு கேரக்டர் பக்காவாக இருக்கா, எந்த ஒரு சங்கோஜமும் இல்லாமல் நடித்திருக்கிற அவரையெல்லாம் பார்த்து நம்ம இந்த சின்ன சின்ன தமிழ் ஹீரோக்கள் நிறைய கற்றுக்கணும். அவ்வளவு சூப்பராக ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரோட ரோலு, சாவுக்கும் நல்ல காரியங்களுக்கும் ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கும் எடுத்துகிட்டு வாழ்க்கையை ஓட்டுகிற ஒரு கேரக்டர். அவருக்கே தெரியாத விஷயங்களை அவருக்கு அப்பா கற்றுக் கொடுக்கும்போது அவர் காட்டுகிற அந்த ஒரு ஆர்வமாகட்டும், பிள்ளையாக பார்த்திங்கன்னா அப்பா படுத்துட்டு இருப்பார். படுத்துட்டு இருக்கிறப்போ இவருக்கு ஒரு சோகம், அதாவது அப்பாவை பற்றி ஒரு சோகம் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அம்மா இருக்காது. அப்பாவுடைய கையை அப்படியே மெதுவாக பிடித்து கொண்டு அப்படியே தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ அப்பா மகன் இந்த சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிற டக்குன்னு நமக்கு காட்டும். ஒரு காதல் ஜென்யூனாக காதல் பண்ணி அந்த பொண்ணு கழட்டி விட்டு போகும். அப்போ பார்த்திங்கன்னா எந்த எமோஷனும் காட்டாமல் அதை டக்குன்னு ஓகே சொல்லுகிற அந்த மனோபக்குவம், இதையெல்லாம் ஃபஹத் அவர்கள் வெளிக்காட்டும் போது ஒரு நடிகராக அவர் எவ்வளோ பெருசாக தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஃபஹதோடைய அப்பாவாக நடித்திருக்கிற அந்த கேரக்டர் அப்படிங்கிறவர் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக உலகத்தை வேறு மாதிரி பார்த்து நைட்டில் எங்கேயோ போய் கேமரா வச்சு ஏதோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். இவங்கெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க அப்பாவை காணோம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்திங்கன்னா அதை டெவலப் பண்ணி காமிக்கும் போது அது ஒரு வௌவாலுடைய ஒரு ஃபோட்டோவாக இருக்கும். அதில் ஃபஹத் இன்ஸ்பயர் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. அந்த பொண்ணை மொக்கையாக எடுத்து விட்டுருவார் ஃபோட்டோவை. ஸோ இதில் இன்ஸ்பயர் ஆகி பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புவார். அப்புறம் ஒரு காதல் மலரும். இது எல்லாம் பார்க்குறப்பங்க அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது
ஒரு 100 லேயர் வச்சு ஒர்க் பண்ணி அதை வந்து ஒரு படமாக எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் கொடுத்துருக்கிறத பார்த்தா நெகிழ்ச்சியும் ஆச்சரியமும் மலையாள சினிமா மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்டும் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. இந்த மாதிரி படங்கள் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சப்டைட்டிலோட தமிழ் சினிமாவை வந்து மலையாள சினிமா சாப்பிட்ற காலம் ரொம்ப காலம் தூரத்தில் இல்லை அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி 2 ஃபீமேல் லீட்ஸ் நடிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் வந்து அருமை. ஃபஸ்ட்டு முதல் காதலியாக வர்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து காதலிச்சிருவாங்க, உண்மையான காதல் தான் இருந்தாலும் வந்து அந்த காதலை வந்து கல்யாணமாக மாற்ற அவங்களுக்கு வந்து துணிவு கிடையாது. அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அதாவது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற உண்மையை வந்து அழகாக வந்து வெளில வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த 2வது காதலிக்கு இருக்கிற அந்த துடிப்பு அப்படிங்கிறது, துடிப்பு இருந்தாலும் அதுலேயும் ஒரு காதலை வந்து அவங்க வெளிப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் அதான் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களாகவே வாழ்ந்துருக்கிறாங்க. இதில் பியூட்டி என்னென்னா ஒரு மேக்கப் இல்லாமல் வருவாங்க ஒரு ஸ்டீனில். அப்போ வந்து மேக்கப் போடுவாங்க. அந்த மேக்கப் போடும்போது ஆக்சுவலாக மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து சினிமாவில் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் நமக்கு அது தெரியாது. அது நிஜமாலுமே வந்து அவங்க மேக்கப் போடுற மாதிரியே தான் வந்து இருக்கும், கட் இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ பாலு மகேந்திரா சொல்கிற மாதிரி நான் வந்து லைட்டை வந்து எங்கே வைக்கிறேங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த ஃப்ரேம் நல்லா தெரியுது அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு அந்த விஷயத்தையே தான் வந்து இவங்க வந்து கடைபிடித்திருக்கிறாங்க. அவங்க பின்னாடி ஒர்க் பண்ணது என்ன அப்படின்னு நமக்கு தெரில. ஆனால் அந்த இடுக்கியை வந்து அப்படியே ரத்தமும் சதயமாக பீத்து கொண்டு வந்து நம்ம முன்னாடி வைத்து பாருங்கடா அப்படின்னு விட்டுருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி ரொம்ப மனசார வந்து ஓகே இவங்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்ச சில படங்களில் வந்து இதுவும் ஒரு படம். ஃபகத் வந்து இந்த மாதிரி நல்ல படங்களை வந்து கொடுத்து கொண்டே வந்து இருக்கணும். தயவு செய்து போய் பாருங்கள், சப்டைட்டிலோட எல்லா இதுலேயும் ஓடுது. நீங்கள் வெளில வரும்போது நீங்கள் ஒருத்தர் கூட வந்து டிசப்பாயிண்ட் ஆகி வெளில வர மாட்டேங்க அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய ப்ராமிஸ். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு வந்து 4.5 தருவேன். பியூட்டிஃபுல் சினிமோட்டோகிராஃபி, சூப்பரான இசை, அருமையான நடிப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய படையல் இந்த மகேஷின்ட பிரதிகாரம். மறக்காமல் போய் பைசா மின்ட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.